வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் தாவேக அரசு விவசாய கடன்களை தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட இருக்கு. என்ன அந்த தள்ளுபடி குறித்து அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு விளக்குகிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக விவசாய கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் விஜயனுடைய அதிரடி அறிவிப்பு என்னவாக இருக்கும்? தமிழகத்தில் விஜய் தலைமையிலான அரசு அமைந்துள்ளதால் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் உள்ள விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை விளக்குகிறது. குறிப்பாக 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு 100% கடன் ரத்து செய்யப்படும் என்றும், அதற்கு மேற்பட்டவர்களுக்கு 50% தள்ளுபடி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ முன்னேற்பாடுகள் மற்றும் பயனாளிகள் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. எனினும் எவ்வளவு பெரிய தொகையை தள்ளுபடி செய்தால் அரசுக்கு ஏற்படும் நிதிச்சுமை மற்றும் வங்கிகளின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்த கவலையும் இந்த தொகுப்பு சுட்டிக்காட்டுகிறது. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றும் வகையில் வரும் 15ஆம் தேதி முதல் புதிய அறிவிப்புகள் அனைத்தும் வெளியிடப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு வருகிறதுங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 10,341 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விவசாய கடன் தள்ளுபடி தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு. விஜயுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெற்றதுனால கண்டிப்பாக இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெற்றதுனால இது நடக்கும். முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் கூட்டுறவு மற்றும் இதர வங்கிகளில் உள்ள விவசாய கடன்கள் தள்ளுபடி. பல ஆண்டுகளாக கடன் சுமையில் உள்ள விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி கிடைக்கும். எந்தெந்த வங்கிகள் இதற்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் முதன்மை இலக்கு. பெரும்பாலான விவசாய கடன்கள் இங்கே தான் ரத்து செய்யப்படுகிறது. பொதுத்துறை மற்றும் கிராமப்புற வங்கிகள், ரூரல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு மற்றும் உள்ளூர் கிராமப்புற வங்கிகள், வேளாண்மை துறை வங்கிகள், நகர்ப்புற வேளாண்மை மற்றும் கிராமப்புற வேளாண்மை துறை சார்ந்த கடன்கள், மொத்தம் 8 வகையான வங்கிகள் இந்த துறை பட்டியலில் அடங்கும். ஸோ இந்தியன் வங்கியின் சிறப்பு கவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் வங்கியின் பயிற்சி விவசாயிகள் கடன் தரவு வங்கி நிர்வாகம் நேரடியாக திரட்டியது. தரவுகள் முதல்வர் விஜயின் கவனத்திற்கு பிரத்யேகமாக கொண்டு செல்லப்படுகிறது. இந்த புள்ளி விவரங்கள் ஒட்டுமொத்த கடன் தள்ளுபடி முடிவை துரிதப்படுத்துகின்றன. முக்கிய காரணமாக இது அமைந்துள்ளதுங்க. யாருக்கெல்லாம் இந்த தள்ளுகை பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி மேட்ரிக்ஸ் 5 ஏக்கருக்கு குறைவாக, அதாவது 100% முழுமையாக தள்ளுபடி பெறணும் அப்படின்னா 5 ஏக்கர் குறைவாக இருக்கணும். சிறு மற்றும் குறு விவசாயிகள் நிலம் கொண்டவை அடிப்படையாக கொண்டது. 5 ஏக்கருக்கு மேலேன்னா 50% தள்ளுபடி கிடைக்கும். பெரிய விவசாயிகளுக்கான பகுதி நேர நிவாரணம். முக்கிய நிபந்தனைகள் அப்படின்னு நான் பார்க்குறப்ப, தகுதியான பயனாளர்கள் பெனிஃபிட்ஸ் துல்லியமாக கண்டறிந்து பட்டியல் தயாரிக்கப்பட்ட பின்னரே ரத்து செய்யப்படும். நடைமுறைப்படுத்தப்படும் காலக்கெடு அப்படின்னு நான் பார்க்குறப்ப, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரணும். கடன் ரத்து குறித்த கொள்கை முடிவு வெளியிடப்பட்டது. வருகின்ற 15ஆம் தேதி முதல்வர் விஜய் கோப்புகளில் கையெழுத்திடும் நாள் செயல்முறை தொடங்குகிறது. அடுத்த 2-3 மாதங்களில் பயனாளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் தள்ளுபடி செய்யப்படுதல். 2026 சட்டமன்ற தேர்தல் இலக்கு வாக்குறுதியை முன்கூட்டியே நிறைவேற்றும் வியூகமும் இதில் இருக்குது. பொருளாதார சவால் எப்படின்னா, லிக்விட் செக் பாயிண்ட் எப்படி இது நடக்கும், அரசு தள்ளுபடி எப்படி அறிவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிதி தராவிட்டால் புதிய கடன்கள் வழங்க முடியாத சூழல் உருவாகும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. விவசாயிகளுக்கு புதிய கடன்களை வழங்குறாங்க. தாமதமான நிதி வழங்கப்படாவிட்டாலும் வங்கிகளின் பணப்புழக்கம் விடங்கும். அரசு தள்ளுபடி செய்த தொகையை உடனடியாக கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அரசு தள்ளுபடியை முதல்ல அறிவிக்குது. வங்கி விவசாயியின் கடனை ரத்து செய்கிறது. அரசு தள்ளுபடி செய்த தொகையை உடனடியாக கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். தாமதமானால் நிதி வழங்கப்படாவிட்டாலும் வங்கிகள் பணப்புழக்கம் முடங்கும். விவசாயிகளுக்கு புதிய கடன் வழங்கவும் முடியாது. ஸோ இது மாதிரி தாங்க இந்த சுழற்சியினால் தான் அரசு பார்த்திங்கன்னா அந்த தள்ளுபடியை செய்கிறாங்க. இருவேறு பார்வைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, விவசாயிகளினுடைய வரவேற்பு, நீண்ட நாள் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுகிறது. கடன் சுமை நீங்கி அடுத்த கட்ட விவசாயிகள் பணியை நிம்மதியாக தொடங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொருளாதார நிபுணர்கள் மற்றும் எதிர்க்கட்சி கவலை, மாநிலத்தின் நிதி மற்றும் பற்றாக்குறை, டிஃபால்ட் பல மடங்கு அதிகரிக்கும் அபாயம், பொருளாதாரத்தின் மீது பெரும் அழுத்தம் ஏற்படும் எச்சரிக்கையும் இதில் இருக்குது. ஸோ அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான மற்றும் தகுதியான பயனாளர்களை கண்டறித்து தள்ளுபடியை வழங்குவதில் உள்ள சவால். துல்லியமான தரவு எடுக்கணும். நிதி மேலாண்மையை கையாளணும்.
கூட்டுறவு வங்கிகளின் பணப்புழக்கம் பாதிக்கப்படாமல் உடனடியாக இழப்பீட்டுத் தொகையை அரசு வழங்குவது அவசியம். இந்த இரண்டும் சரியாக ஒருங்கிணைக்கப்பட்டால் 2026 நோக்கிய மெகா திட்டம் விவசாயிகளுக்கு மாநில பொருளாதாரத்திற்கு உண்மையான பலனை தரும். ஸோ நிதிச்சுமை மேலாண்மை தாங்க இதில் ரொம்ப பாடாப்படுத்துது. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ பெரிய தொகையை தள்ளுபடி செய்வது அரசின் நிதி பெருமையை பெரும் தாக்கத்தை ஏற்படும். ஸோ தள்ளுபடி செய்யப்படும் தொகையை அரசு உடனடியாக வங்கிகளுக்கு வழங்கினால் மட்டுமே வங்கிகளுக்கு உண்டான இழப்பீடை தவிர்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வங்கிகள் ஏற்படுத்தக்கூடிய சவால்கள். ஸோ இந்த பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்கிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்ற தகவல் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.